கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் நாளில் காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு God's word is the godly sword. கர்த்தரின் பெட்டகமே தெய்வீக பட்டயம். பெட்டகம் அப்படின்னா ட்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். இப்போ காட்ஸ் ட்ரெஷர் என்னது? சங்கீதக்காரன்ட்ட போய் கேட்டால் காட்ஸ் ட்ரெஷர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவார்? ஹிஸ் வேர்ட். அவ்வளோதான். திரளான செல்வத்தில் கழிகூறுவதைப் போல உம்முடைய வேதத்தில் நான் கழிகூறுகிறேன். கொள்ளைப்பொருளை கண்டு மகிழ்வதைப் போல உம்முடைய வார்த்தையில் மகிழ்கிறேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லிக்கிட்டே போவார். பாஸ்டர் இன்னைக்கு அந்த 119ஆம் சங்கீதத்தில் பிரியமாக இருக்கிறேன், தியானமாக இருக்கிறேன். அதுதான் அவருடைய ட்ரெஷர். காட்ஸ் வேர்ட் இஸ் த ட்ரெஷர். அதான் பெட்டகம். அந்த பெட்டகம் அது ஒரு தெய்வீக பட்டயம். இந்த 40 நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையின் மேன்மையை அதிகமாய் தியானிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அதனுடைய மேன்மையை குறித்து தியானிக்க ஆரம்பித்தேன். அதன் ஒரு பகுதியை தான் இன்றைக்கு உங்களோடு கூட செய்தியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். So God's word is the godly sword. It's a sword. ஒரு பட்டயம், பட்டயத்திற்கு ஒப்பிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த வசனம் உடனே நமக்கு எபிசி நேற்று தான் ஜெபத்தில் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. இன்னொரு வார்த்தை எபிரேயர் 4:12. எஸ், எபிரேயர் 4:12 வாசிப்போமா? எபிரேயர் 4:12. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் கணுக்களையும் இங்கே அப்படியே சொல்லிட்டே போகிறார். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயம் அது கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு சொல்கிறார். எபேசியர் 6:17 நம்ம வாசிக்கும் 11ஆம் வசனத்திலேருந்து நம்ம வாசித்தோம்னு சொன்னால், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படி நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த சர்வாயுத வர்க்கத்தை சொல்லிக்கிட்டே போகிறாரு. சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டில். அப்போ இந்த சர்வாயுத வர்க்கத்தில் முதல் சொல்லப்பட்ட எல்லா ஆயுதமும் டிஃபென்சிவ் வெப்பன், தங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. சத்தியம் என்னும் கச்சை இதெல்லாமே தங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஆனால் அஃபென்சிவ் வெப்பன்கிறது ஒன்று தான். அதுதான் என்னது? பட்டயம். தேவ வசனமாகிய பட்டயம், சத்துருவை எதிர்க்கக்கூடிய பட்டயம், தேவ வசனமாகிய பட்டயம் என்று அங்கே இரட்சண்யம் எனும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, இப்போ இந்த ஆவியின் பட்டயம் இதை நம்ம 3 விதமாக பார்க்க போகின்றோம். முதலாவது, how should a sword be? ஒரு பட்டயம் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, where should a sword be? அந்த பட்டயம் எங்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அது எப்படி பயனுள்ளதாய் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 பிரிவாக நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது, ஒரு பட்டயம் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோன்னு சொன்னால், அங்கே 3 காரியங்கள் அந்த பட்டயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை வாசிப்போமா? பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துலக்கப்பட்டும் இருக்கிறது. ம் 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 ம்
ம் ம் அதை கையாடும்படி அதை துலக்க கொடுத்தார். அப்போ 3 தேங்க்யூ மேம், 3 காரியங்களை பார்க்குறோம். பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, பட்டயம் துலக்கப்பட்டும் இருக்கிறது, அது கையாடும்படி துலக்க கொடுத்தார். கொல்லுகிறவன் கையிலே கொடுக்கும்படி அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 1 அது கூர்மையாக இருக்க வேண்டும், 2வது துலக்கப்பட்டு இருக்க வேண்டும், 3வது அது கையாடப்பட வேண்டும், பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த 3 காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். இப்போ பட்டயம் இது எதற்கு ஒப்பிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம்? வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அது கூர்மையானது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பட்டயம் இருக்குது நம்ம கையில், ஆனால் அது கூர்மையாக துலக்கப்படாமல் இருக்குன்னு சொன்னால் அதனால் பிரயோஜனமே இல்லை. வேத புத்தகம் எல்லார்கிட்டையும் இருக்குது. யார் யார் கையில் வேத புத்தகம் இல்லை, தைரியமாக கை வைத்துங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு வேத புத்தகம் கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம். நிஜம், உண்மை, நாட் ஜோக்கிங். உங்கள் வீட்டில் உங்களுக்கு வேத புத்தகம் இல்லை அப்படின்னு சொன்னால் உண்மையாக கை வைத்துங்க. நிறையா இப்போ பைபிள் வாங்கி வச்சுருக்குறோம். ஏன்னா நமக்கு 30,000 போட்டு செல்ஃபோன் வாங்க முடியுது, பாவம் ஒரு 1000 ரூபா போட்டு பைபிள் வாங்க முடியல நமக்கு. அதனால் அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு ஒரு வேத புத்தகம் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு நம் சபையை ரொம்ப நேசிக்கிற ஒரு விசுவாசி நிறையா வேத புத்தகங்களை வாங்கி எங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. அதனால் 30,000 ரூபா செல்ஃபோன் வாங்கி 1000 ரூபா வேத புத்தகம் வாங்க முடியாத ஏழைகள் கையை உயர்த்துங்கள். யார் மேலே? ரொம்ப நல்ல பிள்ளைங்க. சரி, ஆனால் கொண்டு தான் வராமல் விட்டுட்டீங்க. சரி, பரவாயில்ல. ஓகே, அந்த வேத புத்தகம் கையில் இருந்து கூர்மையாக இல்லாட்டா பிரயோஜனமே இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதான் இருக்கும்? என்ன கூர்மை அப்படிங்கிறதுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதான் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்க? வா, வெரி குட். செல்லமணிக்கு எல்லோரும் கை தட்டுங்க. வாசிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நல்ல சத்தமாக சொல்லுங்களேன், கை தட்டுங்க. எப்படி கரெக்டாக சொல்லிட்டாங்க செல்லமணி, என் மைண்டை ரீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ், அதை வாசிக்க வேண்டும், அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கூர்மை அப்படிங்கிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். இந்த வாசிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு 27ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அங்கே யாரை குறித்து நம்ம வாசிக்கிறோம்? 8ஆம் அதிகாரம் 28 வசனம் கூட வாசிமா. ரதத்திலே யார் வாசித்து கொண்டிருந்த இந்த ஆள் யார்? கந்தாகே என்பவளுக்கு மந்திரியாய் இருந்தவன். இந்த கந்தாகே என்பவளுக்கு மந்திரியாய் இருந்த ஒரு எத்தியோப்பிய மினிஸ்டர். ஓகே, இவர் சிலர்லாம் காரில் போகிறப்பமே பைபிள் வாசிட்டு போவாங்க, ட்ராவல் பண்ணுறப்ப வாசிட்டு போவாங்களா, அது மாதிரி இவர் தன்னுடைய ஊருக்கு திரும்பி போகும்போது தன்னுடைய ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்பொழுது ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஏன் தெரியுமா? இந்த கந்தாகே வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஆனால் அவருக்கு என்ன செய்யலை? புரியலை, விளங்கலை. அப்போ நம்ம முதல் தடவை வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது விளங்காதது போல், புரியாதது போல தான் இருக்கும். எஸ்பெஷலி நிறைய நேம்ஸாக வந்துச்சு, நாளாகமம் அதெல்லாம் வாசித்தோன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சிலருக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல. அதை திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது ஆவியானவர் அதை நமக்கு விளக்கி காண்பிப்பார். அப்போது பிலிப்பு கிட்ட சொல்கிறார் ஆண்டவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். பிலிப்பு ஓடி போய் அந்த தீர்க்க தரிசன ஆகமத்தை அவர் வாசிக்கிறதை கேட்டு, உமக்கு அந்த அர்த்தம் தெரியுமா என்று கேட்கிறார் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாரு அந்த மந்திரி? யாராவது எனக்கு விளக்கி சொன்னால் தானே தெரியும். அப்போ இந்த பிலிப்பு என்ன செஞ்சுருக்கிறாரு?
ஏற்கனவே வாசித்ததுனால அந்த புரியலை அப்படின்னு சொன்ன அந்த மந்திரிக்கு அவரால் என்ன செய்ய முடிந்தது? விளக்கி சொல்ல முடிந்தது. ஏற்கனவே இவர் வாசித்திருக்கிறார். அப்போ அந்த கந்தாகை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வாசிக்க ஆரம்பித்தார். அவருக்கு புரியலை, ஆனால் அவர் ரதத்தில் போகும்போது கூட, அவர் மந்திரியாக இருந்து எத்தனையோ பொறுப்புகள் இருந்தால் கூட அதை என்ன தான் செஞ்சுருக்கிறாரு? வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எஸ், எல்லோரும் வேத புத்தகம் வச்சுருக்கிறேன்னு சொன்னீங்க. எத்தனை பேர் டெய்லி இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிறோம்? வாசிக்க ஆரம்பிங்க. புரியாதது போல் இருக்கும், அதுக்கு தான் ரெகுலராக சபைக்கு வாங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. உங்களுக்கு ஆவியானவர் எப்படி ஆகிலும் அதை விளக்கி காண்பிப்பார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏதாவது ஒரு பிலிப்பை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுப்புவார். அந்த பிலிப்பை உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார் கர்த்தருடைய வார்த்தைகள். ஆனால் வாசிக்க ஆரம்பிக்க வேண்டியது நமது கடமை. வெறும் வேதமும் வேத புத்தகமும் நம்மளோட வீட்டில் இருந்தால், ஷெல்ஃபில் டெக்கரேஷன் மாதிரி இவர் வச்சுருந்தா போதாது. அதை நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் வாசிக்க வேண்டும். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். அப்படின்னா பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் மாறி மாறி வாசிக்கணும். பழைய ஏற்பாட்டில் நம்ம காண்கின்ற அந்த நிழல் போன்றவை எல்லாம் இன்னும் அழகாக இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கும் அல்லது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் தேடி வார்த்தையை தேடி நம்ம வாசிக்க வேண்டும். எஸ், அதுக்கெலாம் எங்கே எனக்கு இப்போ டைம் இருக்குது? எனக்கு இருக்கிற அசைன்மெண்ட், எனக்கு இருக்கிற ப்ராஜெக்ட் அல்லது என்னோடய ஓவர் டைம் ஒர்க், என்னென்ன லிஸ்ட்டில் போட்டுக்கலாம். இதெல்லாம் இருக்கும்போது எங்கே வாசிக்க டைம் இருக்குது? சங்கீதக்காரன்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்லுவார். 119வது சங்கீதம் 148வது வசனத்தில், உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். அதுதான் நமக்கு எல்லாருக்குமே நிறைய வேலை பழு இல்லைன்னே சொல்லலை. இந்த நாட்களில் எல்லாரும் we are all working overtime, we are overworked. ஆனால் இந்த ராஜாவுக்கும் நிச்சயமாக அதிகமான வேலைகள், அதிகமான பொறுப்புகள் இருந்திருக்கும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். அதிகாலையில் நான் விழித்து கொள்ளுவேன். So we have to make time, we have to take time. நேரம் நம்ம தேடி வராது, but we have to discipline ourselves and make time to read the word of God. Okay, so எத்தனை பேர் நம்ம இப்படி ரெகுலராக வேதத்தை வாசிக்கிற பழக்கத்தில் இருக்கிறோம்? இந்த என்னோட பழைய மெசேஜஸ் எல்லாம் போட்டு கேட்டிங்கன்னா எல்லா மெசேஜ்லேயும் எங்கேயாவது ஒரு தடவை வேதத்தை வாசிக்கிறத பற்றி சொல்லி தான் ஆயிருப்பேன், கட்டாயமாக சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் எத்தனை பேர் அதை சீரியஸாக எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம்? சில நேரம் அது மனசுக்கு வேதனையாக இருக்கும். நம்மளுடைய பிள்ளைங்க வேதத்தை இவ்வளோ சீரியஸாக எடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அந்த 6 to 7 ஸ்டடி வேதம் தெரிந்தவர்களுக்காகவே அல்ல, ஆனால் வேதத்தில் என்ன இருக்குது அப்படின்னு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வாஞ்சியாக இருக்கிறவங்களுக்காக நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதை எவ்வளவு சிம்பிளாக ஆக்கி தர முடியும் நம்ம பிள்ளைங்களுக்கு புரியும்படியாக. எனக்கு அது ஒரு பாரமாக இருந்தது. வாலிப பிள்ளைகளுக்கு இன்னும் வசனம் தெரியலை, எத்தனை புத்தகம் பைபிள் இருக்குது தெரியலை, அதனுடைய கருப்பொருள் என்ன தெரியலை. இப்படி தெரிஞ்சுக்கிடுவீங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் ரொம்ப நேரம் செலவழித்து, அதாவது சில நேரம் டீப் ஸ்டடி பண்ணி இப்படி மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறது கூட ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை ரொம்ப எளிமையாக்கி புரிய வைக்கிற மாதிரி படிக்கிறதுக்கு நிறைய நேரம் படிக்கணும். நான் நிறைய நேரம் படிக்கிறேன், ஆனால் வர்றது ஏற்கனவே வேதம் நல்லா தெரிஞ்சவங்க தான் வர்றீங்க. இது ரொம்ப பேசிக் லெவலில் நான் எடுக்கிறேன். என்னுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால்,
தெரியாத வாலிப பிள்ளைகள் நிறைய பேருக்கு வேதம் தெரியல. ரொம்ப வேதனையான காரியம். வீட்டில் எத்தனை பேர் ரெகுலராக வேதம் வாசிக்கிறீங்க தெரியல. அட்லீஸ்ட் என்னுடைய முயற்சியை கனப்படுத்துறதுக்காக, என்னை உற்சாகப்படுத்துறதுக்காக நீங்கள் வாங்க. உங்கள் வீடு ரொம்ப தூரத்தில் இல்லை. யாருமே கோரிப்பாளையத்துக்கு அங்கிட்டு இருந்து வரீங்களா? இல்லை. யாராவது அலங்காநல்லூர் சைட்லேருந்து வரீங்களா? இல்லை. ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ். இங்கேருந்து ஒரு சத்தம் போட்டு கூப்பிட்டா மஞ்சுக்கு காது கேட்டுரும். அவ்வளோ பக்கத்தில் வீடு. கர்த்தர் கொடுக்குற தருணங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேடி வாசிப்போம். நம்மளுடைய பட்டயத்தை கூர்மையாக்குவோம். நிச்சயமாக அந்த 1 மணி நேரத்தை நம்ம அலாட் பண்ணணும்னு நினச்சா அலாட் பண்ண முடியும். அப்படி பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஒர்க், ஆஃபீஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், வேறு என்ன ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், அதை எளிதாக்கி தருவார். அது என்னுடைய அனுபவத்திலேருந்து 100% அஷூரன்ஸோடு நான் சொல்ல முடியும். எங்கள் அம்மா எனக்கு அதை கற்றுக் கொடுத்தாங்க. கர்த்தருடைய வேதத்தை நீ முதன்மையாக வச்சினா நீ முதன்மையாக இருக்கும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் அது போல தான் எனக்கு உதவி செய்தார். எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். ரகசியம் என்ன தெரியுமா? இந்த வேத வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க கற்றுக் கொடுத்தாங்க எங்கள் அம்மா. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோமா? நான் எந்திரிக்க முன்னாடியே எங்கள் அம்மா வேதத்தோடு தான் உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியே வேத புத்தகத்தின் பக்கங்களெல்லாம் எங்கள் அம்மாவோட கண்ணீரால் நனைஞ்சிருக்கும், பேனாவால் கோடிடப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட முன்மாதிரியான தாயாக நம்ம இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைங்களை பார்த்து தைரியமாக நமக்கு சொல்ல முடியுமா? எழுந்திரிச்ச உடனே பைபிள் வாசி, எழுந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணு. நம்மளுடைய பட்டயங்கள் கூர்மையாகட்டா சத்துரு ஜெயம் கொள்ளுவான், சத்துரு மேற்கொள்ளுவான். பட்டயங்கள் கூர்மையாக்கப்படட்டும். 2வதாக, இந்த பட்டயம் துலக்கப்பட்டிருந்தது அப்படின்னா இட் வாஸ் பாலிஷ்ட். அந்த அளவுக்கு ஷார்ப்பன் பண்ணணும்னா பண்ணிகிட்டே இருக்கணும், அதை திட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பாலிஷ் ஆகும். லேசாக ஷார்ப் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் கத்திலாம் கொஞ்சம் மொட்டையை வச்சுன்னா சர்க்குன்னு கிடைக்கிற கல்லை வச்சு 2 தேய்ச்சி ஷார்ப் பண்ணிடுவோம். ஆனால் நல்லா ஷார்ப் ஆகணும்னா என்ன செய்வோம்? ஷார்ப் பண்ண வருவாங்க இல்லையா, அவங்ககிட்ட கொடுத்து அந்த மெஷினில் கொடுத்து நல்லா பாலிஷ் பண்ணோம். அப்போது வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம், ஒரு தடவை வாசித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் வேதத்தை ஆழமாக ஆராய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரிசர்ச் த வேர்ட். எந்த பட்டணத்தார் உங்களுக்கு ஞாபகம் வருது? பெராயா பட்டணத்தார். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை. அப்போஸ்தலர் 17. நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதுக்கு முந்தின வசனத்தில் தான் அது பெரோயா பட்டணத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெரோயா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்களாம்? மனோவாஞ்சியா, they were eager. மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ. ஒருவேளை பிரசங்கத்தை ஈகராக கேட்கலாம், ஆனால் இவங்க சொன்னது சரிதானா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும், அதான் கன்சிஸ்டன்ட்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போ மற்றவங்க நம்மளை பார்த்து இவங்களை பார்க்கிலும் இந்த பிள்ளைங்க நற்குணசாலிகள், இவங்களை பார்க்கிலும் இந்த பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா தினந்தோறும் வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் இருக்கலாம், பட் டெஃபினட்டாக ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தினந்தோறும் தேவ வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் குணசாலிகளாய் விளங்க முடியும். கர்த்தருக்கென்று நேரம் ஒதுக்கி
கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் செலவிடுவோம். நற்குணசாலிகளாய் கர்த்தர் விளங்க பண்ணுவார். கொலோசையருக்கு எழுதும்போது பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாக இருப்பதாக. ஏதோ நுனிப்புல் மேய்வது போல அல்ல. முதல் முறை வாசிக்கும்போது ஒருவேளை வேகமாக வேதத்தில் என்ன இருக்குன்னு வேகமாக வாசித்துட்டு போயிடலாம். ஆனால் அடுத்து வாசிக்கும்போது நிறுத்தி நிதானமாக இது யாருக்கு எழுதப்பட்டது, எதனால் இப்படி சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப நல்லது. இருக்கதே இருக்குது ஃபோன், கூகுள் பண்ணி அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பாருங்கள். என்ன கான்டெக்ஸ்டில் இதை சொல்லியிருக்கிறார், இதுதான் ஆராய்ந்து பார்ப்பது. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக, பரிபூரணமாய் வாசமாயிருப்பதாகன்னு சொல்கிறாரு. யோவான் 5:39 வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இயேசு சொல்லுகின்ற வார்த்தை. மறுபடியும் 119 சங்கீதம் 97 உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருக்கிறேன். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எஸ், அப்போ வெறும் வாசிக்கிறது மாத்திரமல்ல, கூர்மையாக்கப்படுவது மாத்திரமல்ல, அது துலக்கப்பட வேண்டும். நாட் ஜஸ்ட் ஷார்ப், இட் ஷுட் ஷைன். ஸோ நல்லா பாலிஷ் பண்ணணும், திரும்ப திரும்ப வாசிக்கணும். ஒரு தடவை வாசித்து முடிச்சிட்டேன் போதும் அப்படி அல்ல, 2வது முறை 3வது முறை எத்தனை முறை வாசித்துட்டே இருப்போம். வாசிக்க வாசிக்க நிச்சயமாய் அது நம்மளை நற்குணசாலிகளாய் மாற்றும், நல்ல சாட்சி உள்ளவர்களாய் விளங்கும்படி உதவி செய்யும். யோசுவாவுக்கு சொன்னது போல இந்த நியாய பிரமாணத்தை தியானிப்பதற்கு நீ கவனமாயிருந்தா நீ போகிற இடமெல்லாம் உனக்கு சக்சஸ் தான், ஜெயம்தான். எஸ், ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தரணுமா? ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். 3வதாக அந்த பட்டயம் கையாளப்பட வேண்டும், பயன்படுத்தப்பட வேண்டும். அப்போ இந்த பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறப்போ நான் நினச்சேன், நம்ம வாசித்துட்டோம், நல்லா ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அந்த ரிசர்ச் பண்ணுறத மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிலிப்பை குறித்து நம்ம வாசித்தோம் இல்லையா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த கந்தாகியுடைய மந்திரி எனக்கு விளங்கலை அப்படின்னு சொன்ன உடனே அதை நிறுத்தி நிதானமாக விளக்கி காண்பித்தார். அப்போ பிலிப்பு வாசித்திருந்தார், அவர் ரிசர்ச் பண்ணியிருந்திருக்கணும். அதனால தான் இந்த வசனம் எனக்கு புரியலைன்னு அவர் சொன்ன உடனே அவரால் விளக்கி காண்பிக்க முடிந்தது. திடீர்னு உங்ககிட்ட வந்து யாராவது கேட்குறாங்க, ஒரு புது விசுவாசி வந்து எனக்கு இந்த வசனம் புரியலை, இந்த வசனம் எங்கே இருக்குது கேட்டால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கட்டாயமாக நாம் படித்த ஆராய்ச்சி பண்ணின இந்த வார்த்தையை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பவுல் தீமோத்தி இதற்கு இன்னும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:18. ம் 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 ஆமேன். தேங்க்யூ மேம். இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். அப்போ பவுல் அப்போஸ்தலன் கரைச்சி குடிச்சிட்டார், நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சிட்டார். இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு கேட்டு மனசில் பதிச்சு வச்சிட்டார். இப்போ யாருக்கு ஒப்பு வச்சிருக்கிறாரு? தீமோத்தேயுக்கு. தான் மட்டும் படித்தா போதும் தான் வச்சுக்கிறதில்ல, தீமோத்தேயுக்கு ஒப்பு வைக்கிறார். அந்த அடுத்து 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் அவர் சொல்கிறார் தீமோத்தேயுக்கு,
அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. என்கிட்ட கேட்டு படித்த யுவர் அன் எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட் தீமோத்தேயுட்ட சொல்கிறார், நீ நல்லா படிச்சுக்கிட்ட, நீயே மனசில் வச்சுக்கோ. அப்படி சொல்லலை, நீ என்னிடத்தில் கேட்டு கற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கணும். அப்படி அவங்க இன்னும் போய் மற்றவங்களுக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக அவங்கள ட்ரெயின் பண்ணு. ஸோ இட்ஸ் அ சைக்கிள், இட் ஷுட் கோ ஆன். நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கொண்டேன், நான் இப்போ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன், பிள்ளைகள் இன்னும் அவங்க பிள்ளைங்களுக்கு கற்றுத்தருவாங்க. அதே போல் தான் நீங்களும் கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக்கொடுங்கள். அதுதான் பயன்படுத்துறது. இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிறது, மனசில் வச்சுக்கிறது எல்லாம் நல்லது. அது மாத்திரமல்ல, நம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ இந்த திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறாரே, அப்படி நம்ம ஆயத்தமாக இருக்கோமா? திடீர்னு யாராவது வந்து இப்போ நீங்கள் பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னால் ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு ரெடியாக இருக்கணும். நிறைய நேரம் அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு திடீர்னு வரும். இன்றைக்கி சேப்பலில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் வரல, நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுறீங்களா சொன்ன உடனே தான் போய் நிற்கணும். அங்கே போய் பயந்துட்டு, ஐயோ இப்போ சொல்கிறீங்க, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்? நோ, அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இருக்கிறீங்க நம்ம சபையார். இன்னும் அதிகமாக வேதத்தில் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்போ இந்த பட்டயம் 3 காரியம் படித்தோம். என்னது? இது கூர்மையாக்கப்பட்டது, 2வது துலக்கப்பட்டது, 3வது கையாளப்பட்டது. அப்போ இட் ஷுட் பி ஷார்ப், இட் ஷுட் பி ஷைனிங் அண்ட் இட் ஷுட் பி யூஸ்ட். மறந்து போயிடாதீங்க, இந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை மறந்து போக வேண்டாம். இன்றைக்கி நம்ம வாஸ்தவம் இல்லையா, ராஜாக்களுக்கு முன்பாகவும் நான் வெட்கப்படாமல் பேசுவேன் உம்முடைய சாட்சிகளை குறித்து. ராஜாக்களுக்கு நம்ம என்ன பெரிய அத்தாரிட்டிஸாக இருக்கலாம், நம்மளுடைய பாஸாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவங்ககிட்ட கூட தைரியமாக கிருபையுள்ள இந்த வசனத்தை, ஜீவனுள்ள இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஸோ ஹவு ஷுட் அ sword be? ஒரு பட்டயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். 2வதாக where should the sword be? ஓகே, SWORD. நம்ம நிறைய நேரம் ஸ்வார்டுன்னு சொல்லுவோம், அது ஸ்வார்டுன்னு சொல்லக்கூடாது, தப்பான ப்ரனன்சியேஷன், ரைட் ப்ரனன்சியேஷன் sword, அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கிலீஷ் டீச்சர் வேறு வழி இல்லாமல் ப்ரனன்சியேஷனை டீச் பண்ணுறதுக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த பட்டயம் எங்கே இருக்க வேண்டும்? அதற்கு சில வசனங்களை பார்ப்போம். உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. இங்கிலீஷில் இட்ஸ் ஆன் ஹிஸ் தை, தொடை மேலே. இப்போது சாலமோனுக்கு பாடி கார்ட்ஸ். ஓகே, அவன் எவ்வளோ பெரிய ராஜா உங்களுக்கு தெரியும், ஐஸ்வர்யவான், ஞானவான். சாலமோனை போல ஐஸ்வர்யத்தில் ஞானத்தில் சிறந்த ராஜா இல்லை. அப்போ அவனுடைய பாடி கார்ட்ஸ்லாம் கோழைகளா? அப்படி இருக்க முடியுமா? பயங்கர பராக்கிரமசாலிகள். அவங்கள பற்றி இஸ்ரவேலின் சௌரியவான்கள், ஹேண்ட்ஸம் ஸ்ட்ராங் யங் மென். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்களாம்? பட்டயம் பிடித்து யுத்தத்திற்கு பழகினவர்கள். ராக்கால பயத்து நிமித்தம், அதாவது சாலமோனுக்கு ராத்திரியில் ஏதாவது டெரர் அட்டாக் அப்படி எதுவும் வந்துருச்சு அப்படின்னா அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கும். அறைனா தை அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா படுத்திருக்கும்போது அவனோட கை எங்கே தான் இருக்கும்? தொடை மேலே இருக்கும். ஏதோ ஒரு சத்தம் சின்னதாக கேட்டு ஒரு ஆபத்து அப்படின்னு தான் உடனே என்ன செய்வாங்க? அங்கங்கே போய் தேடிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம சில நேரம் சாவியை வச்சுக்கிட்டு வீடு முழுசும் தேடுவோம்ல, எங்கே வச்சோன்னு தெரியாமல். அது மாதிரி
தேடிட்டு இருக்க மாட்டாங்க, அங்கே இருக்கும், ரைட் ஆன் த தை. அப்போ ரெடி டு ஃபைட் அப்படின்னு சொல்லி வால் அந்த அந்த சாடை எடுப்பாங்க. அப்போது அந்த வசனம் எங்கே இருக்கணுமா? எப்பவும் ரெடியாக இருக்கணும், எப்பவும் ரெடியாக இருக்கணும். எஸ், அங்கே அவர்கள் யுத்தத்திற்கு பழகின வீரர்கள், சௌரியவான்கள். அவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. சங்கீதம் 45:3-4 கூட அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 45:3-4 வசனங்களை கூட வாசிப்போம். உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு விளங்க பண்ணும். சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக இதை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்ற சங்கீதம் இது. அங்கே அவர் பார்த்து சொல்கிறார், சௌரியவானே, உமது மகிமையும் மகத்துவமாகிய உம்முடைய பட்டயம். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதான்? மகிமையும் மகத்துவமும் ஆனது. நீர் உம்முடைய அறையிலே அதை கட்டிக்கொண்டு சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். அப்போ யாருக்கெல்லாம் கிட்டலாம் இந்த இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்லுவதற்கு அவர் எனக்கு கல்விமானி நாவை தந்திருக்கிறான் ஏசாயா சொல்கிறார் இல்லையா, 50வது அதிகாரமாமா. அப்படி இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வேளையில் ஏற்ற வார்த்தை சொல்கிறதுக்கு சரியா என்னுடைய நாவு கல்விமானின் நாவை போல இருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு சௌரியவானை போல கம்பீரமாக இருக்க முடியும். எஸ், ஜெயம் நிச்சயம், ஜெயம் நிச்சயம். அறையிலே கட்டிக்கொண்டு அப்படிங்கிறப்போ அது இருதயத்தில் நிறைந்து எப்பவும் ரெடியாக சொல்லத்தக்க ஒரு ஆன்சர் சொல்லத்தக்க அந்த அளவுக்கு வேதத்தை படித்து வைத்திருக்க வேண்டும், அறையிலே கட்டியிருக்க வேண்டும். அடுத்தபடியாக தை அப்படி சொன்னேன். அடுத்தது கையிலே அது இருக்க வேண்டும். நெகேமியா 4வது அதிகாரத்துக்கு நம்ம திரும்பிக் கொள்வோம். நெகேமியா 4வது அதிகாரத்தில் நேற்று கூட ஜெப நேரத்தில் பாஸ்டர் அதை குறித்து சொன்னாங்க இல்லையா. நெகேமியா 4வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இப்போ அலங்கத்தை இவங்க கட்டிகிட்ருக்குறாங்க. பகைஞர்களுக்கு இதை எப்படியும் கட்ட விடக்கூடாது, அதுதான் அவங்களுக்கு எப்படியாவது இதை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ சூது பண்ணுறாங்க. இது என்ன, உயிரற்ற கற்களுக்கு மண்மேடுகளுக்கு இவங்க என்ன உயிர் கொடுக்க போகிறாங்களா? ஒரு நரி ஏறினா இதெல்லாம் கல் கீழே விழுந்துடும், இந்த சுவர் சாஞ்சி போகும், இவங்களால இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்படி பல முறை 10 முறை சொல்லி அனுப்புனாங்களாம், ஸ்டாப் பண்ணுங்க, உங்களால் முடியாது, இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு 10 முறை சன்பல்லா தொபியா எல்லாரும் சொல்லி 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 அனுப்புகிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அசரலை. இவங்க என்ன ஒரு டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க பார்க்குறோம். 4வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிப்போம். ம் 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 ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதத்தை பிடித்திருந்தார்கள். அடுத்த வசனம் கூட வாசிங்கம்மா. ம் 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 ஓகே, பார்த்தீங்களா, இவங்க வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, வேலை செய்யாமல் இல்லை. ஒரு கையில் வேலை செய்கிறாங்க, இன்னொரு கையில் பட்டயம். அப்போ நான் ரொம்ப ஓவர் ஒர்க்டாக இருக்கேன் அப்படின்னு யாருமே எக்ஸ்கியூஸ் சொல்லவே முடியாது. ஒரு கையில் வேலை செஞ்சாலும் இன்னொரு கையில் பட்டயத்தை பிடிக்க முடியும் அப்படின்னு நெகேமியா கொடுக்குற எக்ஸாம்பிள் இருந்து நம்ம பார்க்குறோம். எஸ், where there's a will there's a way இல்லையா? தமிழில் எப்படி சொல்லும்? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அவ்வளவுதான். வேதத்தை படிக்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை இருந்துச்சுன்னு சொன்னால் வறண்டதும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் கூட என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறதுன்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், ஒரு வாஞ்சை மாத்திரம் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க முடியும். இங்கே எவ்வளவோ எதிர்ப்பு,
ஆனால் வேலையோ இந்த 52 நாட்களுக்குள்ள இந்த அலங்கத்தை கட்டி முடிக்கணுங்கிற ஒரு பேஷன். இட்ஸ் ஓவர் ஒர்க். பகல் இரவு பார்க்காம வேலை செஞ்சாதான் முடியும். ஹார்ட் ஒர்க். பட் தட் வாஸ் நாட் an excuse for them not to hold the sword. அந்த வேலையின் மத்தியில் அவர்கள் ஒரு கையில் வேலை செய்து மறு கையிலே பட்டயத்தை பிடித்திருந்தார்கள். சத்ரு அவ்வளோதான், இவங்களை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி ஓடியே போயிட்டான். இவங்க நினச்சது போல கட்டி முடித்தார்கள். ஜெயம். கர்த்தருடைய வார்த்தையில் இவ்வளவு உறுதியாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளவுதான் நெருக்கம், எவ்வளவுதான் தோல்வி, சத்ரு போராட்டம் 10 முறை சொல்லி அனுப்புகிறான், உன்னால் முடியாது, நீ உருப்பட மாட்ட. நிறைய பேர் நம்மளை பார்த்து ஆசீர்வாதமாக இப்படி சொல்லியிருப்பாங்க. பயப்படவே செய்யாதீங்க. என்னைய பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பிறந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ பிறந்த நேரம் உங்கள் அப்பா செத்து போயிட்டான் பார்த்தியா. இப்படி தான் என் கதையவே ஆரம்பித்தாங்க. எனக்கு எப்போ லாங்குவேஜ் புரியுமோ அந்த காலத்துலேருந்து நான் கேட்டு வளர்ந்தது. நீ பிறந்த நேரம், பிறந்த 1 வருஷத்தில் உங்கள் அப்பனை முழுங்கிட்ட நீ. இப்படி தான் சொல்லி ஆரம்பித்தாங்க என் கதையை. பட் இட் டிட் நாட் டிட்டர் மீ. ஏன்னு சொன்னால் எங்கள் அம்மா கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு சொல்லி கற்றுக் கொடுத்து வளர்த்தபடினாலே எல்லா சூழ்நிலையும் மேற்கொண்டு ஜெயமாய் வர கர்த்தர் உதவி செய்தார். யாரும் என்னை பயப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா அதை சொல்கிறேன்? யாரும் உங்களை அசைக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சிறு குழந்தையிலேருந்து எங்கள் அம்மா எனக்கு ஊட்டி வளர்த்ததுனால தான் இந்த தைரியம். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னால் யாரும் அசைக்க முடியாது, யாரும் அசைக்க முடியாது. அதனால தான் திரும்ப திரும்ப கெஞ்சி 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 உங்ககிட்ட சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைங்க. என்ன போராட்டமாக இருக்கட்டும், அதை நிச்சயமாய் ஜெயிக்க முடியும். நானும் எங்கள் அம்மாவும் வார்த்தையனும் பட்டயத்தை பயன்படுத்தி தான் பிசாசம் மேற்கொண்டோம், மனுஷரை மேற்கொண்டோம், தலை நிமிர்ந்து நிற்க செய்தார் ஆண்டவர். ரகசியமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான். நமக்கோ அந்த வார்த்தையின் மேல நாட்டம் இல்லை. எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக இந்த வார்த்தைக்காக செலவழிக்கிறோம். நெகேமியாவின் எக்ஸாம்பிளை மறந்துடாதீங்க. கடினமான வேலை, ஓவர் ஒர்க். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது, ஐயோ என் ஆஃபீஸில் என்னை கொல்றாங்க, எங்கள் ஸ்கூலில் என்னை உயிரை புளிறாங்க. நத்திங் கேன் பி an excuse if only you love the word. கர்த்தருடைய வார்த்தையை அறையில் கட்டி கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கையில் வச்சிருந்தாங்க. எவர் ரெடி. அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த அளவுக்கு ரெடியாக இருக்கிறோமா? அந்த அளவுக்கு ரெடியாக இருக்கிறோமா? ஆசாரியனுடைய வாயிலே வார்த்தையை தேடுவார்கள். நம்ம எல்லாரும் ஊழியக்காரர் தான். இன்னும் அழைக்கப்பட்டு முழு நேரமாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களோட வாயிலே இந்த வார்த்தையை மனிதர்கள் தேடுவார்கள். அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும், அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாச வார்த்தை நமக்கு சமீபமாய் நம்மளுடைய இருதயத்தில் நம்முடைய வாயிலையும் இருக்கணும். நீதிமொழி ரோமன்ஸ் 10:10 அதை தான் வாசிக்கிறோம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், ரட்சிப்புண்டாக நாவினாலே அறிக்கை பண்ணுறோம், வாயினாலே அறிக்கை பண்ணுறோம். எஸ், இருதயத்தில் நிறைஞ்சிருந்தா தானே வாயில் அறிக்கை பண்ண முடியும். அதுதான் கையில் இருக்கும் பட்டயம். எங்கேயோ ஓசியான்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டு கடைசியிலிருந்து பார்த்துட்ருப்போம். எங்கே இருக்குது ஓசியா? அப்படி அல்ல. பி எவர் ரெடி, பி எவர் ரெடி. மல்கியா 2:7 தான் வாசிக்கிறோம். ஆசாரின் உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். எல்லாரை காட்டிலும் இந்த ஆசாரியன் இன்னும் அதிகமாய் கற்றிருக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் அவன் அறிவில் சிறந்தவனாய் இருக்க வேண்டும். மறந்துவிட வேண்டாம். ஓகே, அப்போ அவனுடைய வாயிலே தேடுவார்கள். முதலாவது தடை பார்த்தோம், சாங் ஆஃப் சாலமன். அங்கே சாலமனுடைய பாடிகார்ட்ஸ் எல்லாரும் சௌரியவான்கள், பட்டயம் கொண்டு யுத்தத்தில் பழகினவர்கள். ஆனால் ராக்கால அந்த டெரர் அட்டாக் அதற்கு ஆயத்தமாக இருக்கும்படி எங்கே வச்சுருப்பாங்களாம்?
அறையில் கட்டியிருப்பார்கள் தங்களுடைய தொடையில் மேல். ஏன்னா அவங்க நைட் படுத்து தூங்கினாலும் உட்கார்ந்து தூங்கினாலும் கை எங்கே தான் இருக்கும்? தொடை மேலே. ரெடியாக எடுத்து ஒரே வெட்டு தான் எனிமி வந்தா. எஸ். அடுத்தபடியாக கையில் இருக்கும். நெகேமியாவுடைய நாட்களில் பார்க்கிறோம். ஓவர் ஒர்க், ஹார்ட் ஒர்க், இதெல்லாம் நம்ம ரொம்ப பழகி போன வார்த்தைகள். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், ஏன்னா ஓவர் ஒர்க். வேதத்தை வாசித்து பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுக்கு இடமே இல்லாமல் போயிடும். அண்ட் தென் அதை அவன் வாயிலே தேடுவார்கள். ஸோ கை அண்ட் வாய், ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாயிலே தேடுவார்கள். ஏசாயா 49:2, அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியில் மூடி வைத்தார். அவர் நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாக்குகிறவர். நம்மளுடைய நாவை கல்விமானின் நாவாக்குகிற கர்த்தர். இளைப்படைந்தவனுக்கு சரியான வார்த்தை சொல்ல நாம் அறிய அவர் நமக்கு உதவி செய்வார். நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆசாரியன் உதடுகள், அவனுடைய வாய் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. ஓகே, ஸோ செகண்ட் பார்ட், பட்டயம் எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அது எங்கே இருக்க வேண்டும்? அறையிலே இருக்க வேண்டும், கையில் இருக்க வேண்டும், நம்மளோட வாயிலே இருக்க வேண்டும். அப்படின்னா எவர் ரெடி at any situation, be it a terror in the night, okay, or hard work, or in the ministry, என்ன சூழ்நிலையிலையும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, வாட் ஷுட் அ sword do? அந்த பட்டயம் எப்படி பயனுள்ளதாக இருக்க வேண்டும்? அது என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஒரு உதாரணத்தை நம்ம வாசிக்க போகின்றோம். 2 சாமுவேல் 23 9-10 வசனங்களை வாசிப்போம். 2 சாமுவேல் 23 9 10. பின் சென்றார்கள். இங்கே எலியேசர் என்ற ஒரு போர் வீரனை குறித்து நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த 2 சாமுவேல் 23 தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள். அப்படி தான் அந்த 1வது வசனம் அப்படி தான் தொடங்கும். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங் அப்படி தான் கொடுத்துருக்கோம், டேவிட்ஸ் லாஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு. இப்போ கடைசி வார்த்தைகள் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இல்லையா? ஒரு மனுஷன் சாக முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க அப்படி கேட்போம் இல்லையா? அவங்க மரிக்க முன்னாடி என்ன வார்த்தைகள் பேசினாங்க அப்படின்னு கேட்போம். இந்த கடைசி வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இவர் மரிக்கிற தருவாயில் இந்த வார்த்தைகளை சொல்லியிருந்திருக்கணும் கட்டாயமாக. அதனால தான் கடைசி வார்த்தைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாமே மறந்து போகும், நிறைய காரியங்கள் மறந்து போகும் இல்லையா? எல்லாம் சொல்கிறாங்க இந்த வயசில் எங்களுக்கு மறந்து தான் போகுது அப்படின்ற மாதிரி என்னை பார்க்குறாங்க. சரி, ஓகே. அப்போ இந்த தாவீது பாருங்க, எத்தனையோ பராக்கிரமசாலிகளை தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருப்பாரு. எத்தனையோ யுத்தங்களை நடத்தினவர், எத்தனையோ வெற்றி தோல்விகளை கண்டவர். ஆனால் இந்த 3 பராக்கிரமசாலிகளை பேரை சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்கங்கிறதை கரெக்டாக சொல்கிறாரு இந்த வயசான காலத்தில். தாவீதின் கடைசி வார்த்தைகள் அதில் இந்த 2வதாக அப்படின்னு சொல்லி இந்த எலியேசரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இவன் தோத்தாவின் மகன் எலியேசர். இவன் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில், இது கொஞ்சம் இந்த டிரான்ஸ்லேஷன் சரியா இல்லை. இதே காரியத்தை நம்ம 1 நாளாகமும் 11 நம்ம வாசிக்க முடியும். அங்கே திரும்பிக்கிடுவோம். 1 நாளாகமும் 11 12வது வசனத்துலேருந்து வாசிப்போமா?
ஆ ம் 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 ஆ இங்கே நம்ம வாசித்த 2 சாமுவேலில் இஸ்ரவேல் மனுஷர் போகையில் அப்படின்னு இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுதும் இங்கே வாசிக்கும் பொழுதும் தி ஆர்மி ஆஃப் டேவிட் ஃப்ளட். இவனோட படையேவும் எதிரியை பார்த்தோன்னே பயந்து போய் ஓடியே போயிட்டாங்க. எதிரிகளை பார்த்தாங்க, ஐயோ இனிமேல் நம்ம தாவீது கூட இருந்தால் சரிப்படாது, நம்ம உயிர் பிழைக்க ஓடியே போயிடுறோம் சொல்லி எல்லாரும் ஓடி போன போது யார் மட்டும் தாவீதோடு கூட இருந்தா? இந்த எலியேசர். பெரிய வெற்றி. அவன் எப்படி யுத்தம் பண்ணினானா? இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளு மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். ஏன்னா எல்லாரும் ஓடிட்டாங்க. எல்லாரும் இருந்ததா இவனோட ஜாப் ஈஸியாக இருந்திருக்கும். எல்லாரும் கைவிட்டுட்டாங்க தாவீதை. இவனும் நினச்சா ஓடி இருந்திருக்கலாம். ஆனால் பாருங்க, இவன் தாவீதோடே இருந்தான். தன் கை சலித்து போக மட்டும் அந்த பட்டையை இவன் கையோடு ஒட்டிக்கிடுச்சான். அந்த அளவு அவன் யுத்தம் பண்ணியிருக்கிறான். அந்த பட்டயத்தை எவ்வளவாய் பயன்படுத்தி இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பட்டயத்தில் இவன் பழகுனதுனால எல்லாரும் விட்டு ஓடி போனாலும் இவனுக்கு பயம் வரவில்லை. எல்லாரும் பயந்துதானே ஓடிட்டாங்க இல்லையா? ஆனால் இவனுக்கு இந்த பட்டயம் நம்பிக்கையை தந்தது. அதுதான் உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி மனிஷ் சொன்னது போல் எல்லாரும் விட்டு ஓடி போயிடலாம், எல்லாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் போயிடலாம், யாருமே நமக்கு இல்லைங்கிற நிலைமை இருக்கலாம், வழிகாட்ட யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை மாத்திரம் நம்மளுடைய உள்ளத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய நம்பிக்கை அற்று போகவே போகாது. எஸ், அந்த பட்டயத்தை தன் கையோடு ஒட்டி கொள்ளு மட்டும் வெட்டினான். அதை இமேஜின் பண்ணி பாருங்க. யாருமே இல்லை. தாவீது விடாய்த்து போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஜனங்கள் பயந்து போய் ஓடிட்டாங்க. ஆனால் பெலிஸ்தர் கூட்டம் கூட்டமா. எலியேசரும் உட்கார்ந்துட்டா அன்னைக்கு தாவீதுடைய கதை என்ன ஆயிருந்திருக்கும் யோசித்து பாருங்க. வீட்டில் எல்லாரும் சோர்ந்து போயிருக்கும்போது வார்த்தையில் வல்லமையுள்ள நீங்கள் அவங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்தணும். நீங்களும் சோர்ந்து போயிட்டீங்கன்னு சொன்னால் குடும்பம் விழுந்து விடும். யாருக்கு நிறைய பொறுப்பு இருக்குன்னு உணர்றீங்க குடும்பத்தில்? அவங்க கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமையுள்ளவர்களாக மாற வேண்டும். அவன் கை சலித்து போக மட்டும், பட்டயம் தன் கையோடு ஒட்டி கொள்ளு மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். இப்போ அந்த அளவு வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். வார்த்தையை உறுதியாக பிடித்து கொள்ளும் பொழுது எவ்வளவுதான் நெகட்டிவ் சூழ்நிலையாக இருந்தாலும், அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸாக இருந்தாலும், எவ்வளவுதான் பலவீனமாக இருந்தாலும், எவ்வளவுதான் சோர்வு வந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நிச்சயமாய் நம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த முடியும், நம்முடைய பெற்றோரை உற்சாகப்படுத்த முடியும். அவன் ஒருவன் எத்தனையோ பேரை வெட்டி வீழ்த்தி அன்றைக்கு அவர்களுக்கு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எவ்வளவோ பராக்கிரமசாலிகள் தாவீது சந்தித்த போதும் இந்த 3 பேரை மாத்திரம் அந்த வயதான காலத்தில், மறதி மிகுந்த அந்த காலத்தில் மறந்து போகாமல் பேரை எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு கர்த்தருக்காக உறுதியாய் நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய பெயரை பெருமைப்படுத்த மாட்டாரா? அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு மிகவும் பிரியமானவள், நான் உன்னை கனப்படுத்துவேன், நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு,
நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். தாவீது ஒரு பராக்கிரமசாலியுடைய பெயரை நினைவு கூர்ந்து பெருமைப்படுத்தி எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த தேவாதி தேவன் உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், ஒருவரும் நேசிக்க தகாதவர்களாய் நீங்கள் இருந்தாலும், இந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்குன்னு சொன்னால், கர்த்தர் உங்களுடைய பெயரை நிச்சயமாய் பெருமைப்படுத்துவார். நீங்கள் மறக்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. தலை நிமிரச் செய்கிற தேவன். நிச்சயமாய் அந்த நம்பிக்கை நமக்கு வரும். இந்த வார்த்தை என்னை பலப்படுத்தும் என்ற நம்பிக்கை. நீதிமொழிகள் 3:26 வாசிக்கிறோம், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருப்பார், உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்போது இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அந்த பிரச்சனைகளை ஏற்கனவே நினைவுபடுத்துவார். அழகாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை விடுதலை ஆக்குவார். அது ரொம்ப ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொன்னால், அதை ஏற்கனவே வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். இதுதான் இந்த ஆவியானவர், இதுதான் இந்த பட்டயம் செய்து கொண்டிருக்கின்றது, நம்மை பாதுகாக்கின்றது, நமக்கு நம்பிக்கை தரும் வார்த்தை. அடுத்தபடியாக இந்த பட்டயம் எதிரியின் மீது நமக்கு வெற்றியை தருகிறது. அதை தான் எபேசியர் 6 நம்ம வாசித்தோம் இல்லையா? தீங்கு நாளிலே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படி இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக பிசாசின் மீது ஜெயம், சோர்வின் மீது ஜெயம், பயத்தின் மீது ஜெயம் எங்கே இருந்து வராட்டா, இந்த வார்த்தையிலிருந்து நிச்சயமாய் வரும். இந்த வார்த்தையிலிருந்து நிச்சயமாய் வரும். அது நம்மளுடைய பிசாசின் மீது, நமக்கு எதிரே போராடுகிற பிசாசின் மீது நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். எப்போ தெரியுமா? கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று முழக்கமிடும் பொழுது. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து அப்படியே நம்ம வாசித்துட்டு போனால், கிதியோனுக்கு இன்னும் பயம். ஆண்டவர் எத்தனையோ ப்ரூவ் பண்ணிட்டார், நான் உன் கூட இருக்கேன்ப்பா, நீ பராக்கிரமசாலி தான்ப்பா, சோதிச்சு பார்த்துட்டாரு, ஆண்டவரும் ப்ரூவ் பண்ணிட்டார். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பயம் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இன்னும் பயமாக இருந்தால் நீ ஒன்று செய், எதிரியினுடைய இடத்துக்கு போ, ஓகே? நீ அங்கே போய் அங்கே என்ன நடக்குதுன்னு காது கொடுத்து கேளு அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவன் தன்னோட இன்னொரு பூரா அப்படின்னு தன்னுடைய ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு கிதியோன் எதிரிகளுடைய பாளையத்துக்கு ராத்திரியில் பயந்து போய் இருட்டில் அப்படியே மெதுவாக போகிறார். போனால் அங்கே 2 பேர் தூக்கம் வராமல் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் பயம். அப்பா ஒருத்தன் சொல்கிறான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன். என்ன சொப்பனம் தெரியுமா? ஒரு வார்கோதுமை ரொட்டி அப்படியே உருண்டு வந்துச்சு, உருண்டு வந்து மீதியானுடைய கூடாரத்தில் மோதிச்சு, மோதினதில் அந்த கூடாரமே விழுந்து போச்சு அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இன்னொருத்தன் அர்த்தம் சொல்கிறான், உன் சொப்பனத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த வார்கோதுமை ரொட்டி இருக்குது பார்த்தியா, அது வேற ஒன்றுமே இல்லை, அது கிதியோனின் பட்டயம். இந்த கிதியோனின் பட்டயம் மீதியான நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கப்போகுது, அவ்வளோதாயா அந்த சொப்பனம். அப்படிதான் சொல்கிறான் அர்த்தத்தை. இதை யார் கேட்டுட்ருக்கா? கிதியோன் கேட்டுட்ருக்கான். அடடடடா, நானே பயந்து நடுங்கி இப்படி இருந்தா என்னை பற்றி இவங்க நினைப்ப பாருங்களேன். ஒரு வார்கோதுமை ரொட்டியாம், அது உருண்டு வருமா, கூடாரமே விழுந்துருமா. கேட்ட உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷம். திரும்பி போகிறான், கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுத்துட்டு ஒன்று சொல்கிறான். அதை மட்டும் வாசிப்போமா? கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், அந்த வசனத்தை வாசிங்க. 18வது வசனமாமா? ஆமாம், 7:18. ம் 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 ஆமென். இதுக்கு அர்த்தம் என்ன? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் அப்படின்னு அர்த்தம் என்ன? பட்டயம்ங்கிற இடத்துல என்ன வார்த்தை நீங்கள் போடலாம்? வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கிதியோனின் வார்த்தை. இப்போ நம்ம அப்படி சொல்ல முடியுமா?
என்னுடைய வார்த்தை அது தேவ வார்த்தை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் வேத வார்த்தை அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த அளவு நம்மளுடைய லாங்குவேஜ் அப்படியே பைபிள் லாங்குவேஜாகவே மாறி போக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை. அந்த அளவுக்கு நம்ம வார்த்தையோடு ஒன்றி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்படி தான் பயந்தாங்கொள்ளியா ஒளிஞ்சி கிடந்தாலும் ஆண்டவர் காதை பிடிச்சு திருவி, வா நீ தான் பராக்கிரமசாலி, ஒன்றை மாதிரி ஆள் தான் எனக்கு தேவை. ஏன்னா நீ பெருமை பாராட்ட மாட்டில, எப்பவுமே ஞாபகம் வச்சிருவ, பயந்தாங்கொள்ளி ஆண்டவர் தான் என்னை கூப்பிட்டாரு பராக்கிரமசாலின்னு ஞாபகம் வச்சிருப்ப. அதனால் நீ தான் தேவை, நீ தான் தேவை. எத்தனை பேர் என்னால் ஒன்றும் முடியாது, என்னால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, என் குடும்ப சூழ்நிலை இப்படி, என்னுடைய படிப்பு இப்படி, எங்கள் அப்பா இப்படி, அம்மா இப்படி இப்படி இப்படின்னு நிறைய எக்ஸ்கியூஸை சொல்லிட்டு ஒளிஞ்சு கிடக்கலான்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கிதியோனே பராக்கிரமசாலியே, நீ தான் எனக்கு தேவை. என்னுடைய பட்டயம் உன்னுடைய பட்டயமாக மாறட்டும். அதுதான் ரகசியம், அதுதான் ரகசியம். கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய வார்த்தையை மாறிடுச்சுன்னு சொன்னால் நம்முடைய லாங்குவேஜ் மாறும், மாறும். நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய செயல் மாறும், ஜெயம் நிச்சயமாய் கிடைக்கும். ஆகவே இது என்ன செய்யும்? இந்த பட்டயம் நமக்கு நம்பிக்கையை தரும். இஸ்ரவேல் ஆர்மியே ஓடி போயிடுச்சு, ஆனால் எலியேசர் மட்டும் தாவீதோடு கூட இருந்து தன்னுடைய கை சலித்து போகும் மட்டும், பட்டயம் கையோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். நம்பிக்கையை தரும் இந்த வார்த்தை. இது சத்துருவை ஜெயிக்கின்ற வார்த்தை, எதிரியின் மீது வெற்றியை தருகின்ற வார்த்தை. கிதியோனை போல பயந்து போயிருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு பிடிக்காத ஒரு ஊர் அப்படின்னா மதுரை. நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னானாலும் மதுரை பக்கம் மட்டும் வரவே கூடாது, மதுரைக்கு வரமாட்டேன். ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் மூலமாக இல்லை, 2 பேர் மூலமாக இல்லை, பல பேர் மூலமாக மதுரை தான் உன்னுடைய அழைப்பு. எவ்வளவோ இங்கே ஓடி போக வழி பார்த்தேன், வரவே கூடாது மதுரைக்குன்னு. ஆண்டவர் நிஜமாக லோத்தை கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து விட்ட மாதிரி தான் அந்த மதுரையில் கொண்டு வந்து விட்டார். ஆனால் விட்ட அடுத்த மாதமே சிக்காக போயிட்டேன். உடனே எல்லார்கிட்டையும் சொன்னேன், நிச்சயமாக எனக்கு பிடிக்காத ஊரில் கொண்டு வந்து விட்டீங்களே, எவ்வளவு சிக்காயிட்டேன் பார்த்தீங்களா, இனி பெட்டை விட்டு எந்திரிப்பேன் நான் கூட தெரியாது. அப்போ தான் பாஸ்டர் சொன்ன அந்த வார்த்தையை நான் மறக்கவே மாட்டேன். கென்னட் ஹாஸ்பிட்டலில் நடக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது, உட்கார முடியாது, பேச முடியாது, கண்ணு இமைக்காது. மிளகாப்பொடி அள்ளி என் கண்ணில் போட்டால் கூட என் கண்ணு மூடாது. அந்த மாதிரி ஒரு நர்வஸ் பேராலிசிஸ். காது மட்டும் கேட்கும், பார்க்க முடியும், அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே. ஐ வாஸ் ஜஸ்ட் அ ப்ரீதிங் லம்ப் ஆஃப் ஃப்ளஷ். அப்போது சரியாக பேச முடியாது, ஓரளவுக்கு பேசுவேன். இப்போ பாஸ்டர் ஆண்டுக்கு சித்தமே இல்லை, நான் பிடிக்கலைன்னு சொன்னேன், இங்கே கொண்டு விட்டுட்டீங்க. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கண்ணீர் கொட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ சொல்கிறாங்க, ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், இந்த படகுல ஏறி அக்கறைக்கு போங்கன்னு சொன்னார். ஆண்டவர் தான் சொன்னார், இயேசு தான் சொன்னார். அவர் சொன்ன பிறகு தான் ஏறி சரியாக அவர் போக சொன்ன இடத்துக்கு தான் அவங்க போயிட்டுருக்காங்க. ஆனால் கடல் கொந்தளித்தது, காற்று வீசியது, படகு மேலே மோதியது. ஒன்று அது கவிழ்ந்து போகவில்லை, கவிழ்ந்து போகவில்லை. இன்னொரு இன்ஸ்டன்ஸ், ஆண்டவராக இயேசு அந்த படகுல இருக்கிறாரு, அவர் இருக்கிற அந்த படகு தான் காற்று வீசுச்சு, புயல் மோதிச்சுது, எல்லாம் நடந்தது. ஆனால் சேஃபாக போக வேண்டிய இடத்துக்கு போனாங்க. எஸ், நிறைய நேரம் நமக்கு இப்படி தான் பிடிக்காத காரியத்தை பிடிக்காத ஊரில் கொண்டு வந்து ஆண்டு விட்டாரேன்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவரை திரும்ப எழும்ப பண்ணினார். எஸ், கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நம்மளுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கும்னு சொன்னால்
நம்ம பிடிக்காத காரியத்தை கூட சில நேரம் செய்கிற மாதிரி இருந்தால் கூட அதுலேயும் ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருப்பார், அதுலேயும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருப்பார். நமக்கு தெரியாது. தலை கவிழ்ந்த இடத்திலே நம்மை தலை நிமிரச் செய்யும்படி கர்த்தர் அப்படிப்பட்ட இடங்களுக்கு கொண்டு வருவார். நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கும்னு சொன்னால், எங்கே தலை கவிழ்ந்த நிலைமையோ அங்கே தலை நிமிரச் செய்வார். இங்கே சத்துருக்கள் மீது ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தாருன்னு பார்த்தோம். கடைசி பாயிண்ட், இந்த 5 மினிட்ஸில் முடிச்சலாம்னு நினைக்கிறேன். இட் பிரிங்ஸ் ஸ்ப்ளெண்டர். கொள்ளை பொருட்களை அது கொண்டு வரும். கொள்ளை பொருட்களை 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், 30வது அதிகாரம் வாசித்துருவோம் ஒரு சில வசனங்களை மட்டும். 1 சாமுவேல் 30. இங்கே யுத்தத்துக்கு போகிறாரு தாவீது. அப்போ 200 பேர் என்ன பண்ணுறாங்க, விடாய்த்து போய் தாவீது கூட போக முடியாமல், ஆற்றை கடக்க முடியாமல் நின்று போயிட்டாங்க. மீதி உள்ள 400 பேர் மட்டும் போகிறாங்க. இதை சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். அப்போ ஜெயம் கிடச்சிருது. ஜெயத்தோடு கூட பயங்கரமான கொள்ளை பொருட்கள், பொன் வெள்ளி மிருகங்கள், இப்படி எக்கச்சக்கமாக எல்லாமே கிடச்சிருது. வெற்றி பெற்று திரும்ப வர்றாங்க தாவீதும் ஜெயம் பெற்ற இந்த 400 பேரும். அதில் ஒரு சிலர் அப்போ இவங்களை எதிர்கொண்டு வர்றதுக்கு அந்த 200 பேர் ஆற்றண்டையில் உட்காந்துட்டாங்க இல்லையா, ரொம்ப டயர்டாக, அவங்கள எதிர்கொண்டு வந்து வாழ்த்துறாங்க. அப்போ இந்த பெரிய கூட்டத்தில் வந்து சிலர் சொல்கிறாங்க, இந்த ஆட்களுக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாது, கொள்ளை பொருளிலிருந்து இவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இவங்க என்ன செய்யலை, நம்ம கூட வரலை. அப்போ தாவீது சொல்கிறாரு, 23, 24 வசனங்களை வாசிப்போம். 1 சாமுவேல் 30, 23, 24. ம் 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 ரஸ்துகள் அண்டையில் ஆமென். பார்த்தீங்களா, கொள்ளை பொருள். இப்போ யுத்தம், பட்டயத்தை பயன்படுத்தி வெட்டி வீழ்த்தி ஜெயம் எல்லாம் கிடச்சிருச்சு, சத்ரு மேலே வெற்றி கிடச்சிருச்சு. அதோடு கூட நிறைய கொள்ளை பொருள் சேர்ந்து கிடச்சிட்டு. ஆனால் அந்த கொள்ளை பொருளை எப்படி பங்கிட்டார்கள், அதுதான் ஆச்சரியம். தாவீது சொல்கிறாரு, யுத்தத்திற்கு போன 400 பேருக்கு எப்படி கொடுப்பேனோ அதே போல் ரஸ்துக்கள் அண்டையில் அமர்ந்திருந்தவர்களுக்கும் அந்த 200 பேருக்கும் ஈக்குவலாக கொடுப்பேன்னு சொல்கிறார். இந்த ரஸ்துக்கள் அண்டையில் அப்படின்னா இவங்களுடைய சில ஆயுதங்களை பாதுகாத்து உட்கார்ந்துருக்கிற அந்த ஒரு பொறுப்பு. அப்போ அதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் பட்டயத்தை எடுத்து கையாண்டு ஜெயம் பெற்றீங்களோ அதே போல் பட்டயத்தை காத்து உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் ஈக்குவலாக ஆசீர்வாதம் கிடைக்கணும். அப்போது கர்த்தருடைய வார்த்தையை மனதில் தியானித்து ஒருவேளை ரொம்ப வயசாகிட்ட பிறகு ரொம்ப அதிகமாக போய் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு காலத்தில் கமலா சிஸ்டர் போகாத தெரு கிடையாது, அங்கே தெருவாக போய் ஊழியம் செஞ்சாங்க கமலா சிஸ்டர் இல்லையா. ஆனால் அதுக்கு இப்போ அவங்களுக்கு ஒன்றும் முடியலை. வீட்டில் உட்காந்து வேதத்தை வாசிக்கிற அவங்களுக்கும் வெளியே போய், அதுக்காக வாலிபர்கள் அமைதியாக அவங்கள மாதிரி உட்காந்துக்கலான்னு நினைக்காதீங்க. நான் அவங்கள மாதிரி பலவீனமானவங்களுக்கு நான் சொல்கிறேன், ரஸ்துக்கள் அண்டையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் பங்குகளை கொடுக்க வேண்டும். அப்போ இந்த வார்த்தை எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். இந்த வார்த்தையை நேசிக்கிறவங்க எல்லாரையும் இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கும். அப்போ கடைசி பகுதியாக நம்ம பார்த்தோம், இந்த வார்த்தை எப்படி பயனுள்ளதாக இருந்தது. அது நம்பிக்கையை கொடுத்தது. எலியேசர் பார்க்குறான், ஆர்மியே விட்டு ஓடிடுச்சு, ஆனால் நான் தாவீதை விட்டு ஓட மாட்டேன். கை சலித்து போக மட்டும் யுத்தம் பண்ணுகிறான். பட்டயம் தன் கையோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் யுத்தம் பண்ணுகிறான். அந்த பட்டயம் சத்துருக்களின் மீது ஜெயம் கொடுத்தது. அது மாத்திரமல்ல, அது அதிகமான கொள்ளை பொருட்களையும் சேர்த்து கொண்டு வந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆகவே இந்த வார்த்தை அது கர்த்தரின் பெட்டகம், அதுதான் ஆவியின் பட்டயம். இந்த ஆவியின் பட்டயம் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்?
கூர்மையானதாக இருக்க வேண்டும், துலக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், கையாளுவப்பட்டதாய் இருக்க வேண்டும். அது எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று பார்த்தோம்? அறையிலே இருக்க வேண்டும், கையிலே இருக்க வேண்டும், வாயிலே இருக்க வேண்டும். அது எப்படி பயன் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அது நம்பிக்கையை கொடுக்கத்தக்க வார்த்தை, சத்துருக்களை ஜெயிக்கிற வார்த்தை, கொள்ளை பொருட்களை கொண்டு வரும் வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தையின் மகத்துவத்தை நாம் மறந்துவிட வேண்டாம். ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு காட்டில் நிறைய சிங்கங்கள். அந்த சிங்கம் காட்டுக்கு ராஜா. ஆனால் சிங்கங்களுக்கெல்லாம் ஒரு ஹெட் இருக்கணும்ல, ஒரு தலைவன். அதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய பட்டயம் வச்சுருப்பாங்களாம். அந்த காட்டில் ஒரு பெரிய பட்டயம். அடுத்த தலைவராக ஆக வேண்டியவங்க இந்த பட்டயத்தை சாப்பிட்றணுமா. ஓகே, இப்படி தான், இதுதான் சட்டம். அப்படி இருக்கும்போது இந்த ரொம்ப காலமாக தலைவனாக இருந்த சிங்கம் மரித்து போய்விட்டது. அடுத்த தலைவரை இவங்க செலக்ட் பண்ணணும். ஆனால் இந்த மரித்து போன சிங்கம் இது எப்படி தலைவனான கதையை அதை சொல்லாமல் மரித்து போயிட்டு. ஓகே, பாருங்கள், பவுல் தீமோத்தேயுக்கு ஒப்புவித்தார். இந்த சிங்கம் ஒப்புவிக்காமல் மண்டையை போட்டுருச்சு. ஓகே, இப்போ யாருக்கும் தெரியல இதை பட்டயத்தை எப்படி விழுங்குறது. என்ன ஆகும் விழுங்குனா? 2 துண்டாக போயிடும் பாடி. ஓகே, விழுங்க முடியாது. அப்போ இப்படியே யோசித்து மாதங்கள் வருடங்கள் கடந்து போயிட்டு என்ன செய்ய, அடுத்த தலைவரே இல்லாமல் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சிங்க குட்டி அதுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சான், இந்த பட்டயத்தை சாப்பிடணும், அவ்வளோதானே, இதை முழுசாக சாப்பிடணும்னு எங்கேயும் எழுதி வைக்கலையில. ஒரு நாள் ராத்திரி போச்சான், பட்டயத்தை எடுத்து நொறுக்குச்சு, பொடியாக்குச்சு, குடிச்சிருச்சு. அடுத்த நாள் வந்து சொல்லிச்சா, பட்டயத்தை சாப்பிட்டேன் அப்படின்னு. ஆமாம், பார்த்தா பட்டயத்தை காணோம், இது சாப்பிட்ருச்சு, வேறு வழி இல்லை, தலைவன் ஆக்கிட்டாங்க. அப்போ என்ன செஞ்சேன்னு கேட்டால் சொல்லிச்சான், பட்டயத்தை முழுசாக முழுங்கணும்னு யாராவது சொன்னீங்களா? பட்டயத்தை சாப்பிடணும், அவ்வளோதானே, நான் பொடியாக்கி குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். நம்ம நிறைய பேர் ஐயையோ இவ்வளோ பெரிய புஸ்தகமாக இருக்குது, இது எப்படி படிக்கிறது ஒன்றும் புரியல, தலைகால் புரியலை, வாஸ்தா அப்படி சொல்லியே மாதங்கள் வருடங்கள் உருண்டோடி போய்விட்டன. அதை பொடித்து குடிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? வாசிக்க ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. கஷ்டமாக இருந்தால் சங்கீதம், அடுத்து நீதிமொழிகள், அடுத்து சுவிசேஷங்கள், அப்படியே வாசிட்டு இருந்தீங்கன்னா அதன் மேல் சங்கீதக்காரனை போல உங்களால் சொல்ல முடியும், நான் பிரியமாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்று. இந்த வார்த்தை உங்களுக்கு அதிகமான பிரியத்தை உண்டாக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.